எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கிடையாது. சாட்டர்டே காலேஜ் லீவு. மதியம் சமைக்கிறதுக்கு தான் காய் எடுத்து வச்சுருக்கேன். வெண்டைக்காய் மோர் குழம்பு பண்ணிவிட்டு அதுக்கு தொட்டுக்க வாழைப்பூ வடை செய்ய போகிறேங்க. கொஞ்சம் பாவக்காய் தொக்கு பண்ணலான்னு இருக்கேன். காலையில் டிஃபனுக்கு இட்லி, அதுக்கு தொட்டுக்க கொத்தமல்லி, கொஞ்சம் காரசாரமாக கொத்தமல்லி கார சட்னி மாதிரி பண்ணியிருக்கேங்க. ஒரு கடாய் வச்சுருங்க. எண்ணெய் விட்டுடுங்க. உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கங்க. நல்லா செவந்து வந்த பிறகு க்ளீன் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியை போட்டு நல்லா வதக்கி கொடுங்க. பூண்டு ஒரு 5 பல்லு போட்டுக்கங்க. கூடவே நல்லா வதங்கி வரட்டுங்க. நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு சேர்த்துட்டு அது கூட கொஞ்சம் புளி, கல் உப்பு போட்டுக்கங்க. தாளிப்புக்கு கடுகு போட்டு பெருங்காயம் போட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துட்டிங்கன்னா சூப்பராக காரசாரமான ஒரு கொத்தமல்லி சட்னி ரெடி ஆகிடுங்க. இது பூண்டு கார சட்னி நேற்று பண்ணோம் இல்லைங்களா, அன்னைக்கு செஞ்சு அன்னைக்கு சாப்பிட்றதோட இந்த பூண்டு கார சட்னி மறுநாள் சாப்பிட இன்னும் அருமையாக இருக்குதுங்க, டேஸ்ட்டாக. மதியம் லஞ்சுக்கு சுட சுட சாதம் பண்ணியிருக்கேங்க. அதில் போட்டு கலந்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் பாவக்காய் தொக்கு, எங்களுக்கு மோர் குழம்பு, வெண்டைக்காய் போட்டு மோர் குழம்பு. நம்ம சேனலில் வெண்டைக்காய் போட்டு மோர் குழம்பு நான் வீடியோ போட்டிருக்கேங்க, பாருங்கள். வாழைப்பூ வடைங்க. வாழைப்பூ வடை சார்ட்ஸில் தான் இருக்கும் நம்ம சேனலில். இன்றைக்கி வீடியோ எடுத்திருக்கேன், நான் போடுறேன் பாருங்கள். இன்றைக்கி லஞ்சு இதாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.